ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலப்பு கீரை கடையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். டைம் ஆகிடுச்சு, அதனால தான் குக்கரில் செய்கிறோம். இப்போ எண்ணெய் சேர்த்துதான் வெங்காயம், பூண்டு, காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம அலசி வச்சுருக்க கலப்பு கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை மூடி இருக்கட்டும். இதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். தண்ணியில் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் தண்ணி தெளித்து நீங்கள் இந்த கீரையை வேக வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கர் போட்டு மூடிக்கிறேன். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதுதான் என்னோடய சின்ன மாடி தோட்டம். தக்காளி செடி, மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். மிளகாய் செடி வந்திருக்கு. புதினா செடியில் நல்லா புதினா வந்தது. ஆனால் புதினா காஞ்சி போச்சு. இப்போ கீரை வெந்துடுச்சு. பருப்பு சட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா புளி, உப்பு, கீரை எல்லாமே சேர்த்து நல்லா கடைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கடைச்சிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் களி எல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கிறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதை போட்டுட்டு தாளிச்சிட்டோன்னாக்கா சூப்பரான கீரை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.